நீ சொன்ன மாதிரியே பூ கட்டி பூஜையில வச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறமா. சாமி நல்லா கும்பிட்டுக்குமா. என்ன தேடுறீங்க? இல்ல, இந்த பூவை நீ எடுக்கூடாது, நானும் எடுக்கூடாது மணி. அதான் மூணாவது மனுஷங்க யாராவது தட்டுப்படுறாங்களான்னு பாக்குறேன். ஒருத்தரையும் காணா. வணக்கம். தம்பிய பார்த்தது இல்லீங்களே. அசலுங்களா? ஆமாங்க, வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க. எனக்கு இந்த அம்மன்னா ரொம்ப பிடிக்குங்க. அத ஒரு காரியை கை கொண்டோம்னு சொல்லி இந்த அம்மன் நினைச்சு தினம் மணி அடிச்சுட்டு இருக்கிறேங்க. ஆனா இந்த அம்மனோட பார்வை தாங்க நம்ம மேல படவே மாட்டேங்குதுங்க. அவசரப்படாதீங்க தம்பி. தினமும் வாங்க, மனசுருகி வேண்டுங்க. நீங்க நினைச்சது நிச்சயமா நடக்கும். இத பாருங்க, இந்த அம்மா கூட மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நடக்குமா நடக்காதான்னு இருக்கிறாங்க. இதுல ஒரு பூ எடுத்து கொடுங்க. இல்ல, வேற ஏதாவது குழந்தைய கூப்பிட்டு எடுக்க சொல்லுங்க. ஐயோ, நானும் உள்ளத்தால ரொம்ப குழந்தைதானுங்க. கொஞ்சம் எசக பசங்க வளர்ந்துட்டு ஒழியுங்க. அதனால ஒண்ணு தொந்தரவு இருக்காதுங்க. நான் எதுக்குன்னு என்ன வளவளன்னு பேச்சு, பளிச்சுன்னு எடுங்க. தம்பியோட ராசி உனக்கு வெள்ளப்பூ வந்திருக்குதுமா. 3000 ரூபாய் பணம் கட்டினா தான் டீச்சர் வேலை கிடைக்கும்னு சொன்னேன். இப்ப இருக்கிற பண கஷ்டத்துல பணம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பயந்துகிட்டு இருந்த. உனக்கு எந்த வகையிலாவது பணம் வந்து சேரும். நீ தைரியமா வீட்டுக்கு போமா. பெரியவர்களே, தாய்மார்களே, நாளை முதல் நம்மூர் மாரியாத்தா கோயில் மைதானத்தில் கொங்கு நாட்டு தங்கம் சைக்கிள் சிங்கம் சைக்கிள் ஓட்ட இருக்கிறார். 3 நாட்கள் 72 மணி நேரம் இடைவிடாமல் சைக்கிள் ஓட்ட போகிறார். அனைவரும் வந்து கண்டுகளியுங்கள். தினசரி இரவு சேலம் அன்னக்கிரியம் ஜில்ஜில் ரெக்கார்ட் நேர் நடைபெறும். காண தவறாதீர்கள். அனைவரும் வாருங்கள், காண தவறாதீர்கள். அண்ணன் மீசை மணி அவர்கள் பேசுவார்கள். வணக்கம். அன்பார்ந்த ஆண்களே, ஆருயிர் பெண்களே, இருகூர் நகரிலே வாழும் இன்பபுரி மக்களே, சொந்த வீடு வைத்திருப்போரே, அது இல்லாமல் வாடகைக்கு குடியிருப்போரே, எங்களுடைய சாகச வேலைகளை இந்த ஊரிலே நடாத்தி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். கொட்டும் மழையானாலும் சரி, கொடும் புயலானாலும் சரி, துடிக்கும் ரத்தமானாலும் சரி, கடிக்கும் நாயானாலும் சரி, இடிக்கும் இடியானாலும் சரி, எனக்கு பின்னால் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, சைடிலே எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, நான் பேச்சை நிறுத்தப் போவதில்லை. இப்பொழுது அண்ணன் அவர்கள் சைக்கிள் ஓட்டுவார்கள். ஓட்டியா? இந்த மோதி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க. நான் கும்பிடுறேன். ஏண்டா பழனிசாமி, நல்ல சாதி ஸ்தானத்துல பிறந்துட்டு இப்படி நடு ரோட்ல வந்து சைக்கிள் ஓட்டுறிய, இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாதுடா. உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமையாவது இருங்க. நான் உனக்கு உபத்திரம் பண்றேனா? குடி, சாப்பிடாதீங்க. பழனிசாமி மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொன்னா. சரி, போனா போகுது, ரிக்கார்ட் டான்ஸ்க்கு ஆள் கிடைக்கலன்னு நான் தான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கூட்டி வந்திருக்கேன். இங்க அவனை பார்த்த உடனே இந்த காதல் பண்றது, கையை இப்படி நீட்டுறது, இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா சில்லு தட்டி விட்டுருவேன். முதல்ல என்ன உள்ள விடு, அப்புறம் பாரு. என்ன நான் பேசிட்டு இருக்கேன்னு பேசாம நிக்கிறேன்? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி நான் அனுசரிச்சுக்கிறேன். ஆரம்பத்துல அப்படித்தான் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? அப்படி போய் ஆடு. அம்மன் கோயில் வாசலிலே வாசலிலே, ஐயனாறு வீதியிலே வீதியிலே, என் பூரத சுத்தி வருது, ஒரு பொன்மணிய தேடி வருது. அடி ஊர் கோலம் போவுமா, இளஞ்சோடின்னு ஆவுமா. அம்மன் கோயில் வாசலிலே வாசலிலே, ஐயனாறு வீதியிலே வீதியிலே.
மாறும் பொன்னுமணி மங்காத தங்கமணி கிட்டாதையா பெஞ்சாலும் நல்ல குறி நம்மூரு பச்சை கிளி சிக்காதையா அண்ணாச்சி விட்டறத என்னாலும் வெற்றி வெறும் நிக்காதையா முக்காடு போட்டுக்கிட்டு உபாய பொத்திக்கிட்டு உட்காரியா வட்டம் போடும் வாலிப காத்து திட்டம் போட்டு பாடாதா பாட்டு கேட்டு வாசனப்பூ பக்கம் வந்து ஆடாதா கிட்டாதது கிட்டும் வர மல்லாடுற கில்லாட்டின குச்சி பக்குன்னு பத்தி கிச்சி பெண்ணாசைதான் கொண்டாட்டி வேணும் இப்ப கொண்டான்னு கேக்குதடி என்ன ஆசைதான் லவ் பண்ணு நாடகமெல்லாம் இப்போ வள்ளி வேகாது சைக்கிள் ஓட்டி சைட்டடிச்சாலும் கைக்குள் வந்து சேராது அண்ணாச்சிரா கைய வச்சா மண்ணானதும் பொன்னாகிட ஐயனாறு வீதியிலே வீதியிலே பூரத சுத்தி வருது ஒரு பொன்மணிய தேடி வருது இது அம்மன் கோயில் வாசலிலே வாசலிலே ஐயனாறு வீதியிலே வீதியிலே நேத்து போகும்போது நீ விட்டு போயிட்டியல இதுக்கு தான் உங்களோட சேர கூடாதுங்கிறது. ஆனா போனவன் வேலையை பார்த்துட்டு நீ அதான் மில்லுக்கு லீவ் போடுன்னு சொன்ன. எங்களை எல்லாத்தையும் உட்கார வச்சு காசு வாங்கிட்டு சுத்துற அங்க சைக்கிள் சுத்துறதுக்கு நாங்க போனோம்னா சேலம் அன்னக்கிளி சுத்துற சுத்துல எங்களுக்கு எல்லாமே சுத்துண்டா காசும் கொடுக்க வேண்டியதில்லை. வாங்கடா போலாம், நீங்களும் வாங்க. வந்து 3 நாள்ல நம்ம பொழப்பே போச்சுடா. வந்த நிக்க கவனிச்சிருக்கணும். விட்டோம்டா, 2ல 1 பாத்துருவோம். ஏய் வாங்கடா. மரியாதையா சைக்கிள் விட்டு கீழே இறங்க. எதுக்குங்க இறங்க போறியா இல்லையா? அண்ணா ஒரு 15 நிமிஷம் இன்னும் ஓட்டி முடிக்க வேண்டியிருக்கு. முக்கியமான விஷயம் பேசணும்னா அப்படி ஓரமா நின்னு வேடிக்கை பாருங்க. முடிச்சிட்டு வந்து பேசுறேன். நாங்க ஒண்ணும் உங்ககிட்ட பேச வரல, சைக்கிள் விட்டு இறக்க வந்திருக்கோம். ஏனுங்க இப்பதானே சொன்ன ஒரு 15 நிமிஷம் ஓட்ட வேண்டியிருக்குன்னு. 3000 ரூபாய் பணம் கிடைக்குங்க. பெரிய பிரச்சனை இருக்குது. நீ 3 நாளா சைக்கிள் ஓட்டுறதுனால எங்களுக்கு எத்தனை நேரம் நஷ்டம் தெரியுமா? அந்த பணம் உனக்கு கிடைக்க கூடாதுன்னு இருக்காதா சைக்கிள் விட்டு கீழே இறங்க சொல்றேன். எவ்வளோ கீழே? ஐயோ அப்படிங்களா? முடிஞ்சா இறக்குங்க.
ஆமா ஜோதி, சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேன் பெரியப்பா. பெட்டி கொண்டாப்பு. உள்ள வாமா. அம்மனி, யார் வந்திருக்காங்க வந்து பாரு. வாக்கா, நேத்தே வரேன்னு சொன்னியே. யார் அது சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறது? அது ஒரு லூசு. வேலை வெட்டி கிடையாது, சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கு. நீ உள்ள வா. நீ சாதாரணமா அவரை லூசுன்னு சொல்லிட்ட. அவர் படிக்கலங்கிறதுனாலயே வாழ்க்கையில ஒரு டீச்சரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒரு லட்சியத்தோட இருந்தாரு. நானும் ஒரு டீச்சரா இருந்ததுனால என்ன பொண்ணு கேட்டு வந்தாரு. எங்க அம்மா அவர் படிக்கலங்கிறதுக்காகவே பிடிக்கலன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. அவர் படிக்கலன்னாலும் நான் படிச்சிருக்கேன்ல, எனக்கு பிடிச்சிருந்தது. இப்ப எங்க அம்மா இல்ல, இறந்து போயிட்டாங்க. என் மனசுல இருக்கிறத எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல.